பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படுடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை எல்லாரும் வரணும், அழைப்பது நம்ம அன்புமணியடா அப்படின்னு முதல்ல வரியை கேட்டதுன்னு ஏதோ புரட்சி பாடல் தான் நினைச்சிருப்பீங்க. இது அன்புமணி பாடல் அப்படின்னு அழைச்சி நெருப்பாய் இருப்போம் வா வா, திமுக ஆட்சியை விரட்டிட திரளுது அன்புமணி படை அப்படின்னு ஒரு ஃபயரான பாடல் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பு, ஃபயரான பாடல். என்ன பாடல் இது? சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன நடக்குது, அன்புமணியோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது குறித்தும் இந்த பாடலை டீகோட் பண்ணியும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். சமீபத்துல அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு ஒரு தமிழ்நாடு தழுவிய 100 நாட்களுக்கு ஒரு பயணத்தை திட்டமிட்டு நடைபயணம் மேற்கொள்றாரு. அனைத்து கட்சிகளும் அவங்க ஒரு தலைப்புகளை இட்டுக்கிட்டு தேர்தல் நெருங்குற காரணத்தினால மக்களை சந்திக்க போறாங்க. தேர்தல் வந்தாதான் இங்க கட்சிகள் மக்களை சந்திக்க திட்டங்களே இடுறாங்க. தேமுதிக கிளம்பிட்டாங்க, திமுக ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக கிளம்பிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நான் நடந்து போறேன், கார்ல போறேன், பஸ்ல போறேன்னு கிளம்பிட்டாங்க. சரி, இப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் வருவோம். இந்த பாடல், நம்ம பாடின பாடல் அவரோட அந்த நடைப்பயணத்தை ஒட்டி ஒரு பிரச்சார பாடலா உருவாக்கியிருக்காங்க. இந்த பாடல்ல பல கேள்விகள் இருக்கு. பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படுடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும், அழைப்பது நம்ம அன்புமணிடா. நெருப்பா இருப்போமே வாவா, திமுக ஆட்சியை விரட்டிட திரளுது அன்புமணி போர்படையே. அந்த பாடல்ல திமுக ஆட்சியை விரட்ட, திமுக பொம்மை ஆட்சியை விரட்டிட திரளுது அன்புமணி படை இப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் வருது. சரி, திமுக ஆட்சியை விரட்டலாம். ஆக்சுவலா இந்த பாடல்ல வர வரிகள் அதிமுக போட வேண்டியது. அதிமுக தான் திமுகவுக்கு எதிரான எதிர்கட்சி அரசியலை செய்யறவங்க. அவங்க ஆட்சி போனா நாங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அரசியலை செய்யறவங்க. அப்ப திமுக ஆட்சியை விரட்டிட அதிமுக ஆட்சி மலர அப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் அவங்க தான் பயன்படுத்திருக்கணும். பாமக எதுக்கு பயன்படுத்திச்சுன்னு தெரியல. சரி, அப்படியே நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் கூட உங்ககிட்ட அடுத்த கேள்வி வருது. திமுக ஆட்சியை விரட்டிடலாம், பொம்மை ஆட்சியை விரட்டிடலாம், அடுத்து யாருக்கு நம்ம ஆதரவு தரலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். நீங்களும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டீங்க, தனித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிற்காது அப்படின்ட்டீங்க, கூட்டணி ஆட்சி தான் செயல்படும் போது திமுக ஆட்சியை விரட்டிட்டு யார் ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்றதுக்கான பதில் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இருக்கு? சரி, பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிற அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்ட்டீங்க. ஆப்வியஸா திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்றீங்க, அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில தான் நீங்க ரொம்ப வலுவா அதிகாரத்தோட இடம் பெற்றிருக்கீங்க. கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் ரொம்ப அதிகாரம் பொருந்திய ஒரு கூட்டணி கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இடம் பெற்றிருந்துச்சு. அதே போல பாஜக கூட்டணியிலையும் ஒரு பெரிய கட்சி, சொல்லிக்கிற அளவுக்கான கட்சி அப்படின்னா அது பாமகவா தான் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு செல்வாக்குள்ள கட்சியா தான் பாமக இடம்பெற்றிருந்துச்சு. ஏற்கனவே நீங்க இடம்பெற்ற கூட்டணி ஆளுங்கட்சியா இல்லையான்னா அப்படியும் கிடையாது, இருந்திருக்கு. அது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி, அதுக்கப்புறம் ஒன்றியத்துல பாஜக தலைமையிலான ஆட்சியும் நீங்க கூட்டணி இடம்பெற ஆட்சி தான். இப்போ திமுகவோட பொம்மை ஆட்சியை விரட்டிட்டா உங்க கூட்டணி கட்சி ஆட்சிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவீங்க, நீங்க மத்ததெல்லாம் அறுத்து தள்ளிடுவீங்க அப்படின்னா ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் அதை அறுத்து தள்ளல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இல்லப்பா நாங்க அறுத்து தான் தள்ளணும் அப்படின்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த மீமை வேணாலும் நம்ம போட்டு விடுறோம். 10% உத்தரவு கொடுக்குறாங்க, சட்டம் நிறைவேறி இருக்கு. இது 40 அடிச்சு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் முழுமையாக கொடுக்கவில்லை, அரைகுறையாக கொடுத்தார், கடைசி நிமிடத்தில் கொடுத்தார். கடைசி நிமிடம் தான் எப்போ? தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், சட்டம் கொண்டு வர்றார். அதுக்கு என்ன கண்டிஷன்? நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம்,
அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம். இதுதான் கொடுத்ததா இடஒதுக்கீடு கொடுத்தா? அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும் கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் 1 மாதத்திற்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டும். அவர் கடைசி நிமிடத்தில் கொடுத்ததால் தான் உயர்நீதிமன்றத்தில் அதை ரத்து செய்தார். அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த 10.5 வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையிலே நீதிமன்றத்திலே வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை தள்ளுபடி செய்து ரத்து செய்தது. நல்ல மூத்த வழக்கறிஞர்களை வைத்தார்கள். அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி, ராகேஷ் திவேடி, அப்படி போன்ற நல்ல மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல இவங்க தான். இதுக்கு மேல யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு வழக்கறிஞர்களை வைத்தார்கள், விவாதங்கள் செய்தார்கள். நல்ல வகையான தமிழக அரசு இந்த சட்ட பிரச்சனையை கையாண்டிருக்கிறது. நீங்களே முதல்ல டிராமா பண்ணீங்க, இங்க டாட்டு குத்திட்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டு அழுது ஆஹா நாங்க தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டோம், 40 வருஷத்துக்கான உழைப்பு அப்படி இப்படின்னு டிராமா பண்ணீங்க. உடனே எடப்பாடி எங்களை ஏமாத்திட்டாரு, தேர்தல் 4 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 1 மணிக்கு தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அப்படிங்க. அப்ப அவர் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அட்லீஸ்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா இது நீதிமன்றத்தால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காதுன்னு அன்புமணியா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது 1 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஏன் நீங்க அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கல? ஏன் அதை 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஆளுங்கட்சியில கூட்டணியில தான் காலங்காலமா இருக்கீங்க. எல்லா கட்சி கூடவும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சிட்டீங்க. உங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு பேருக்கு தான் படத்தை போட்டு வச்சிருக்கீங்க, தவிர எதுவும் கிடையாது. தேர்தல் நேரத்தான லாப நட்ட கணக்கு போட்டு மட்டுமே கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒன்றியத்திலையும் சரி மாநிலத்திலும் சரி ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்திருக்கீங்க. அப்படி இருந்தும் ஏன் உங்களால இந்த வன்னிய மக்களுக்கு தேவையான 10.5% இடஒதுக்கீடோ, ஒன்றியத்துல வன்னியர்களுக்கான எம்பிசிக்கான 2% இடஒதுக்கீடோ உங்களால ஏன் அழுத்தம் கொடுத்து கொண்டு வர முடியல? உங்க மகன் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராகவே இருந்தார், அப்பயும் ஏன் உங்களால முடியல? அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த பதவியிலே இருந்துட்டீங்க, ஏன் உங்களால முடியல? ஏன்? அதுவும் நீங்க அந்த ஒன்றியத்துல இடஒதுக்கீடு குறித்து இது வரைக்கும் வாயை திறந்து கூட பேசினது இல்லையே. இங்கதான் 15%, 10.5% ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. மாத்தி மாத்தி எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. சமீபத்துல இவரு CNR அவர்களோட எக்ஸ் தளத்துல கூட அந்த மீமை ஷேர் பண்ணி எழுதியிருந்தாங்க. இந்த 10.5% இடஒதுக்கீட்டுல ஒரு எல்முனை அளவும் கூட இவங்களோட பங்களிப்பு இல்லை, அதனாலதான் இவங்க வாய்க்கு வந்தபடி எப்படி வேணா மாத்தி மாத்தி இவங்களால பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாங்க. அது உண்மையாத்தானே இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே அது அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு உழைப்பை செலுத்தி நீங்க அரசியல் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி மாத்தி மாத்தி பேசியது தேவை. நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் சாதிச்சோம் அப்படின்னு பேச தேவையில்லை. அப்புறம் எடப்பாடி ஏமாத்திட்டாருன்னு பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்புறம் மறுபடியும் திமுக நல்ல வக்கீலா வச்சு வாதாடிச்சுப்பா, இது சிறப்பான வக்கீல், உச்ச நீதிமன்றத்துல இவங்களை தாண்டி வேற வக்கீலே கிடையாது, அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்களை நியமிச்சு வாதாடிச்சு அப்படின்னு பேசுறீங்க. மறுபடியும் திமுக துரோகம் பண்ணிருச்சுங்க, திமுக தாங்க வன்னியர்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இப்படி மாத்தி மாத்தி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்க சுயநலத்துக்கு சுயலாபத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு நிலைப்பாடுகளை உங்களால எடுக்க முடியுது. அதுவும் மக்கள் உரிமை சார்ந்த நலன் சார்ந்த இடஒதுக்கீடு மாதிரியான விஷயத்துல அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துக்கு துளியூண்டும் பங்களிக்கல அப்படிங்கிறது ஐயா CNR சொல்ற மாதிரி ரொம்ப தெளிவாகுது இல்ல. இந்த இடஒதுக்கீடை ஒரு அரசியல் ஆயுதமா வடிவேல் காமெடியில் வருமே, மகனே உனக்கு இக்கட்டான சூழல் வரும்போது இந்த பொட்டியை திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வடிவேலுக்கு அவங்க அப்பா கேரக்டர் சொல்ற மாதிரி அன்புமணிக்கு அவங்க அப்பா கேரக்டர் சொல்லிடுச்சு, மகனே இந்த இடஒதுக்கீடு தான் நமக்கு ஆயுதம், எப்பெல்லாம் நமக்கு தேர்தலில் பின்னடைவு ஏற்படுதோ நெருக்கடி வருதோ அப்ப டப்பான்னு திறந்து 10.5 எடுத்து காட்டிடு, போர்டு எடுத்து காட்டிடு அப்படின்னு தேர்தல் வர சமயத்துல மட்டுமே இத வன்னியர் மக்கள் மீது அந்த நலனில் அக்கறை கொள்ளாம உங்க சுய வாழ்வுக்காக மட்டுமே இத தொடர்ச்சியா அரசியலாக்கிக்கிட்டே வரீங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா ஆகுது. அப்போ இந்த உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு இப்ப திமுகவை எதிர்த்து நடைபயணம் போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த காமெடியான விஷயம், ஏமாத்தான விஷயம், மக்களுக்கும் உண்மையா இல்லை, அரசியல்லையும் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணியோட இந்த நடைபயணம். அடுத்து அந்த பாடலுக்கு வருவோம். அந்த பாடல்ல நெருப்பாய் இருப்போம் வா வா, அது அந்த பாடல் எழுதும் போதே சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, நம்ம நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் அங்கங்க அதை தூவிக்க நேரடியா வேண்டாம், மறைமுகமா நெருப்புங்கிறது இடம்பெறணும்
அக்னிங்கிறது இடம் பெறணும் அப்படிங்கிறது மறைமுகமா அந்த ஜாதிய வாடைய தூவுறதுக்கான வார்த்தையை தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவதா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, மதுவே இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றிட அப்படின்னு ஒரு வரியை குறிப்பிட்டிருக்காங்க. சரி, மாற்றிடலாம். ஏன் இத்தனை வருஷம் நீங்க மாற்றல? மதுவில்லா மாநிலத்துக்கும் இந்த இடஒதுக்கீடுக்கும் எங்க ஐயா 40 வருஷமா போராடுறாரு அப்படின்ற அன்புமணி கிளைம் பண்றாரு. எல்லா இடத்துலயும் 40 வருஷம் போராட்டார், 40 வருஷம் போராட்டார். ஒரு தனிநாடு கோரிக்கைக்காக போராடி இருந்தா கூட 40 வருஷம் இன்னத்துக்கு அதுக்கான முடிவு கிடைச்சிருக்கும். நீங்க என்ன தனிநாடு கேட்டா போராடினீங்க? 40 வருஷம் போராடுறதுக்கு ஒரு மதுவிலக்குக்கும் ஒரு இடஒதுக்கீடுக்கும் 40 வருஷமா போராடுறேன் அப்படிங்கிறதே எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. ஏமா இடஒதுக்கீடை நீ அவ்வளவு எளிமையா நினைச்சிட்டியா அப்படின்னா எளிமையா நினைக்கல. இவங்க போராடுறேன் அப்படின்னு சொல்றது ஏமாத்து வேலைன்னு நம்ம சொல்றோம். உண்மையா போராடி இருந்தா ஒரு 5 வருஷமே பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை ரெப்ரசன்ட் பண்றோம்னு சொல்லிக்கிற ஒரு கட்சி ஒரு 5 வருஷம் அந்த முயற்சி எடுத்திருந்தாலே தாராளமா அவங்களுக்கான அந்த நலன் கிடைச்சிருக்கும். அரசு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருந்தா அரசை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரியான நீங்க வன்முறையெல்லாம் செய்ய தேவையில்லை. சிஎன்ஆர் சொல்லுவார் பாத்தீங்களா, அறிவாயுதம் ஏந்தி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைட் இன்டெலக்சுவல் தான். இளைஞர்களுக்கு தெளிவு உண்டாக்குங்க. இப்படி நகர்த்திருந்தாலே ஒரு 5 வருஷத்திலே சாத்தியப்படுத்திருக்கலாம். இடஒதுக்கீடு அவ்வளவு எளிமையா கிடைச்சிடும் நம்ம சொல்ல வரல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான கட்சி ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியா ஒரு ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருந்தா அதை சாத்தியப்படுத்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஆளும் ஒன்றிய அரசுக்கே பாட்டாளி மக்கள் கட்சி நெருக்கடி கொடுத்து 2% இடஒதுக்கீடையே பேசு பொருளா மாத்திருக்கலாம். கிட்டத்தட்ட சாத்தியப்படுத்திருக்கலாம். அவங்க அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் எதையும் கண்டுக்காம தனக்கு சைரன் வச்ச கார் இருந்தா போதும், தனக்கு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு, Z பிரிவு பாதுகாப்பு இருந்தா போதும், பையன் ஒன்றிய அமைச்சரோட அப்பாடா, நான் பாமக தலைவர் நிறுவனர் நானும் பெருமை பேசிக்கிட்டா போதும் அப்படின்னு அமைதியா இருந்துட்டு நீங்க எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பொட்டியை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்குற பொட்டியோ இல்ல 10.5ங்கிற பொட்டியோ தெரியல, அதை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 40 வருஷங்கிறது ஏமாத்து வேலை. ஒரு தனிநாடு கோரிக்கைக்கு போராடி இருந்தா கூட சாத்தியப்படுத்திருக்கலாம். இது 40 வருஷம்னு மொத்தமா ராமதாஸ் அரசியல்ல ஈடுபட்ட எத்தனை காலத்தையும் இவர் பெருசா ரோட்லயே உட்கார்ந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு சுத்துறாங்க. நம்பாதீங்க. அந்த டாஸ்மார்க் அந்த வரலாறு எடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்கும். அதனால நம்ம அதை தவிர்க்கிறோம். சுற்றுச்சூழல் பத்தி எல்லாம் கூட ஒரு வரி வருது. சரி, நீங்க உண்மையிலேயே சுற்றுச்சூழலுக்காக இருக்கீங்க, பசுமை தாயகம் வச்சு நடத்துறீங்க, இந்த இயற்கை அதனோட தன்மை மாறாம மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அதுக்கான செயல்பாடுகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா 0. நீங்க பெருமையா மாறுதட்டிக்கிறீங்க, ஸ்டெர்லைட்டுக்கு நாங்க போராடணும்னு. அப்படியெல்லாம் உங்களை பார்த்த மாதிரியே நமக்கு எல்லாம் தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்டெர்லைட்டுக்கு தூத்துக்குடி போராட்டத்துல எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிச்சா, தீவிரமா போராட்டம் எடுத்துச்சான்னா ஊரே சிரிச்சிடும். சரி, அப்படியே நீங்க போராடினீங்கன்னே வச்சுப்போமே, ஐயா வைகோ அவர்களோட போராட்டம் மிக முக்கியமானது ஸ்டெர்லைட்ல. அதுக்கப்புறம் அது மக்கள் இயக்கங்கள், மக்களோட தன்னெழுச்சியான போராட்டமா மாறி 13 பேரை பலி கொடுத்து அந்த மக்கள் அந்த ஒரு தனியார் ஃபேக்டரியை மூடி இருக்காங்க, ஒரு தொழிற்சாலையை மூடி இருக்காங்க. சரி, ஒருவேளை நீங்க பங்கெடுத்துக்கிட்டதா கூட ஒத்துக்கிறோம், வச்சுக்கங்க. இன்னைக்கு மறுபடியும் பல்வேறு வகையில வேதாந்தா நிறுவனம் முயற்சி பண்ணி இந்த கடைசி ஆயுதமா அங்க இருக்கிற மக்கள்லே ஒரு குறிப்பிட்ட சிலரை, பாஜக சார்பு நபர்களை பாஜகவோட துணை கொண்டு மக்களே தன்னெழுச்சியா அந்த நிறுவனம் வேணும், தொழிற்சாலை வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அப்பப்ப அங்கங்க அடையாள போராட்டம் மாதிரி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. 13 பேரை பலி கொடுத்து ஒரு தனியார் நிறுவனத்தை மூடி இருக்கும். சுற்றுச்சூழல் மீது, இயற்கை மீது தங்களுக்கு அக்கறை இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, ஸ்டெர்லைட்ல நாங்களும் பங்கெடுத்தோம்னு கிளைம் பண்ணிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இயற்கையை அவ்வளவு அளவு கடந்து நேசிக்கிற பசுமை தாயகம் அமைப்பு வச்சிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் இந்த போராட்டங்களுக்கு எதிர்வினை ஆற்றல? ஸ்டெர்லைட் பின்வாசல் வழியா பாஜக காரம் மூலமா மக்களே போராடி ஸ்டெர்லைட்டை கேட்கிறாங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கானே, அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன, அதனோட எதிர்வினை என்ன? இப்படி இடஒதுக்கீட்டுல இருந்து, சாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து, மது ஒழிப்பு போராட்டத்திலிருந்து அத்தனையிலையும்
போலி வேஷம், போலியா முகமூடி போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்தி சோசியல் மீடியா இல்லாத காலத்துல தான் நீங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா காலம். நீங்க பேசுறத அப்படியே கம்பேர் பண்ணி உங்களுக்கே காமிச்சிரும், படம் காமிச்சிரும் சோசியல் மீடியா. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எதுலயும் உண்மை இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி, கொள்கை தெளிவில்லாத, கொள்கைனா என்னன்னே தெரியாத அன்புமணி இன்னைக்கு ஒரு நடைப்பயணம் போறாரு. மக்கள் விழிப்போட இருக்கணும். குறிப்பா வன்னிய மக்களும் இளைஞர்களும் விழிப்போட இருக்கணும். அன்புமணியோட தகுடு தத்தத்துல ஏமாந்துடக்கூடாது. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். செய்வோம்